give thanks, because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Belவீனன் பலவான் என்று சொல்வார், தரித்திரன் செழித்திடுவார். தேவனின் கையில் இதுவே, நமக்காய் நன்றி. ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த பரிசுத்தமான இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த வீடை நாம் பிரதிஷ்டை செய்கிறோம். இந்த வீடை பிரதிஷ்டை செய்யும் பொழுது உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை இந்த வீட்டின் மீது இறங்கி வரும்படி கேட்கிறோம். அப்பா, உம்முடைய தயவு இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற மனிதன் அதை விருதாய் கட்டுகிறான் என்பதாய் வாசிக்கிறோம். இந்த வீடு இந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும். வம்சத்திற்கு இந்த வீடு இந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும் என்பதாய் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் நீர் இந்த ஜெபத்தை கேட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த வீடை இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும்
சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். வளமில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். வளமில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்ய இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்ய இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன். ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಪರಿಶೋಧನ ಪಡೆದದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಪರಿಶೋಧನ ಪಡೆದದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಇದುವರೆಗೂ ಬದುಕಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಇನ್ನು ಮುಂದೆ ಬಾಳುವುದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಇದುವರೆಗೂ ಬದುಕಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಇನ್ನು ಮುಂದೆ ಬಾಳುವುದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಸಮಾಧಾನ ಹೊಂದಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಸಂತೋಷಗೊಳಿಸಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಸಮಾಧಾನ ಹೊಂದಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಸಂತೋಷಗೊಳಿಸಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನನಗೆ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯು ஒரு 10 நிமிஷம் நான் ஒரு வசனத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 2 விஷயம் முடிச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நான் இங்கே ஆக்சுவலி வந்தது காரணம் சிஸ்டர் பிரமீலாவும் பிரதர் ஜான் தான். எனக்கு பிரதர் உதயும் சிஸ்டர் பிரியா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். 2 பேரும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஸோ சிஸ்டர் பிரமீலா அண்ட் பிரதர் ஜான் ஆர் பிக் பிளெஸிங் இன் ஆர் சர்ச். ஸோ அவங்க அழைப்பில் இன்னைக்கு இங்கே வந்தேன். வீடு கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம் இல்லையா? ஸோ பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அது உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனம்.
Deuteronomy 8 and verse 18. பைபிள் இப்படி அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்குது. Remember the Lord your God, for it is he who gives you power to obtain wealth. உன் தேவனாகிய கர்த்தரை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, காரணம் அவர்தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறார் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுங்க. கவனிங்க, ஆண்டவருடைய வசனம் ஆண்டவர் வீடு கொடுக்கிறாருன்னு சொல்லுங்க, அந்த வீட்டை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறார். ஆண்டவர் என்னைக்கு ஒரு டேபிள் பண்ணி கொடுக்கறது இல்லை, ஆனால் ஒரு மரத்தை வச்சுட்டு அந்த மரத்துலேருந்து எப்படி ஒரு டேபிள் பண்ணுங்கிற ஞானத்தை கொடுக்குறார். ஒரு ட்ரீயை உருவாக்கிட்டு அதுலேருந்து எப்படி ஒரு கதவு செய்யணும் அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஸோ நான் அந்த வசனத்தில் he gives you power to get wealth, அந்த வார்த்தை இன்னைக்கு காலையில் இங்கே வரனால அந்த வார்த்தையை ஹீப்ரூவில் அந்த வசனம் என்ன மீனிங் அப்படின்னு அதை பார்த்துட்டு இருந்தேன். அந்த பவர் என்கிற வார்த்தைக்கு எபிரேயர் மொழியில் குவாக் அப்படின்னு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஸ்கில், திறன். நான் ஒரு தடவை ஒரு மேஸ்திரி பிளாஸ்டிக் பண்ணது பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு யோசித்தேன், சும்மா சிமெண்ட் எடுத்து இப்படி செவரில் அடிச்சுட்டு இப்படி பண்ணுறாரு, அது நம்ம பண்ண முடியாதா அப்படின்னு நான் ஒரு தடவை எடுத்து ட்ரை பண்ணேன். அந்த சிமெண்ட் என் பேச்சை கேட்கல. ஏன்னா வெளியே பார்க்க வெறும் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்கலாம், ஆனால் அங்கே ஒரு திறன் தேவைப்படுது, ஸ்கில் தேவைப்படுது. அந்த ஸ்கில் ஆண்டவர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அந்த கோவாக்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் வந்து கெப்பாசிட்டி. சொல்கிறோம் இல்லையா, எங்கள் வீட்டில் கண்டிப்பாக சம்ப் இருக்கும். சம்புக்கு என்ன 1000 டன் கெப்பாசிட்டி, 500 டன் கெப்பாசிட்டி. அந்த கெப்பாசிட்டி நம்ம வாழ்க்கையில் நம்ம கெப்பாசிட்டி அதிகரிக்கிறது அது ஆண்டவர் கொடுக்குற பலன் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் ஃபேவர், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுக்குற இந்த வல்லமை, இந்த கெப்பாசிட்டி மேலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதுதான் பவர் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ the Bible says it is your Lord who gives you power to get wealth. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஆண்டவர் தான் அந்த பலன் கொடுக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு இதை பார்க்குறப்போ ரொம்ப தெளிவாக தெரியுது. பிரதர் உதய்க்கும் சிஸ்டர் பிரியாக்கும் ஆண்டவர் கொடுத்த பலன், அந்த பலனில் தான் இந்த வீடு அவர்களால் சம்பாதிக்க முடிஞ்சது. இந்த வீட்டின் மேலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும் என்பது ஆண்டவருடைய இருதயத்தில் வாஞ்சி இல்லையா. இயேசு இந்த பூமிக்கு வந்தப்போ கடவுள் யாரு, அவர் எப்படி இருப்பாரு, அவருடைய இருதயம் என்ன மாதிரி, அவர் என்ன யோசிக்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப திட்டவட்டமாக யாருமே சொல்லுது. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஒரே குமாரனாக இயேசு இந்த பூமிக்கு அனுப்பிச்சப்போ இயேசு வந்து கடவுள் யார், அவருடைய இருதயத்தின் சிந்தனை என்ன மாதிரி, அவர் எவ்வளவு அன்புள்ளவர். அவர் ஏதோ பரலோகத்தில் உட்காந்து எத்தனை பேரை நரகத்துக்கு அனுப்பிச்சிடலாம், எத்தனை பேர் தப்பு பண்ணவங்களை தண்டிக்கலாம், அந்த சிந்தனையில் இல்லை. அவர் நியாயாதிபதி தான். ஆனால் அவர் இந்த பூமியின் ஜனங்களை எவ்வளோ நேசிக்கிறாரு என்பதை இயேசு மூலமே ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இயேசு பார்த்து சொன்னாரு, ஆண்டவர் இந்த ஜனங்களை எவ்வளோ நேசிக்கிறாரு. ஸோ ஆண்டவருடைய இருதயம் என்ன மாதிரி இருதயம்னா, இந்த பூமியின் ஜனங்களை நேசித்து தன்னுடைய ஒரே குமாரனை தன்னுடைய பிள்ளைகளுக்காக, அதாவது இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேருக்காக தன்னுடைய ஒரே குமாரனை கொடுக்கிறாரு. ஸோ ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்தவனாய், அல்லது வேதத்தில் ஆண்டவருடைய இருதயம் என்ன மாதிரி இருதயம் அப்படின்னு பார்த்துட்டு திட்டவட்டமாய் சொல்ல முடியும், இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருடைய இருதயத்தின் வாஞ்சி. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், உதயம் சிஸ்டர் பிரியாவும் அவங்களுடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் இந்த வீடு அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குங்க. ஏன்னா தட் இஸ் காட்ஸ் ஹார்ட். ஆண்டவர்கள் அதிகமாக நேசிக்கிறாரு இல்லையா, அது ஆண்டவருடைய இருதயம். ஸோ முடிவில் நான் இந்த ஒரு காரியம் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன மாதிரி, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஹிஸ் பிளெஸிங். அது நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்துல வேதம் இப்படி சொல்லுது. Proverbs 10 and verse 22. The blessing of the Lord, it makes a person rich and he adds no sorrow to it. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது ஒருத்தர் ஐஸ்வர்யமானாய் மாற்றுகிறதா, அதுல அவர் எந்த வேதனையும் கூட்ட மாட்டார் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ அதை வாசிக்கிறப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியுது. 2 விதமான ஆசீர்வாதம் உண்டு. ஒரு ஆசீர்வாதம் அது வேதனையோடு வர ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தினால சிலருடைய வாழ்க்கையை அழிவுறதை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா. ஆசீர்வாதம் வந்து அவங்க ரொம்ப பெருமையாகி அது இதுன்னு அவங்க வாழ்க்கையில, ஒருத்தர் புது கார் வாங்கி 2 நாள்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. ஸோ அது வந்து வேதனையோடு வந்த ஒரு ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதத்துல அவர் வேதனையை கூட்ட மாட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், இந்த வீடுல இருந்து ஒரு நாளும் இந்த குடும்பத்துக்கு கண்ணீர் வரவே வராது. இயேசுவின் நாமத்துல சந்தோஷம் மாற்றமே வரும் என்பதால். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல அவர் எந்த வேதனையும் கூட்டாமல் அது ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதமாய் வைக்கிறார். ஸோ நான் நினைக்கிறேன், இந்த வீட்டுக்கு மாத்திரம் இல்லை, இங்க இருக்க நம்ம அத்தனை பேருக்கும் அமிதமான தேவனுடைய ஆசீர்வாதம் தேவை இல்லையா. ஸோ அதனால நாம் இன்னைக்கு கடைசி ப்ரேயர்
பாஸ்டர் என் கடைசியில் ஜெபிக்க போகிறார். இன்ஃபேக்ட் பாஸ்டர் டேனியலும் அவர் மனைவியை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க எஃப்எம்பிபியில் ஓடு சேர்ந்து வேலை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சது. ஐ எம் வெரி ஆனர்ட் டு மீட் யூ பாஸ்டர். ஸோ பாஸ்டர் கடைசியில் ஜெபிக்கிறப்போ நம்ம அத்தனை பேர் இந்த வீட்டின் ஆசீர்வாதம், தம்பதியின் ஆசீர்வாதம், அதே நேரத்தில் நம்ம அத்தனை பேரையும் ஆண்டவர் வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களாலே நம்ம நிரப்ப வேண்டும் அப்படின்னு பாஸ்டர் கடைசியில் ஜெபிக்க போறாரு. ஆனா இந்த 2 காரியத்தை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். ஒண்ணு உபாகமம் 8:18, தேவனாய் கர்த்தரை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஏன் ஞாபகம் வைக்கணுமா? ஏன்னா வந்த அத்தனையும் அவரால் வந்த ஆசீர்வாதம். அதனால அதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் தான் பெலன், திராணி, கிருபை, வாசல்கள்லாம் திறந்த ஆண்டவர் தான் செய்கிறார். 2வது, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அது பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்பதை நாம் ஞாபகம் வைப்போம். ஆண்டவர் அமிதமான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினாலே நாம் அத்தனை பேரும் நிரப்படும் அப்படின்னு நான் இருதயத்தில் செலுத்திக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் பிரதர் உதய் அவர்கள் உங்ககிட்ட அவரு பேசணும் அப்படின்னு நான் வாஞ்சிக்கிறேன். அவர் வாயிலிருந்து சில வார்த்தைகள் கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஸோ ஓவர் டு பிரதர் உதய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் 2 பேருக்கும். எல்லாரும் தம்பதிக்கு நல்லா கை தட்டிடலாம். ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, வீடை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. 2மே ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு புரியுது, எனக்கு நிறைய டென்ஷன் இருக்கும், ஏன்னா இது பெரிய விஷயம். ஆனால் அந்த மத்தியில் அவர் நம்மோடு கொஞ்சம் பேசும்படி கேட்கிறேன். ஸோ ஓவர் டு பிரதர். எல்லாம் வந்து நன்றி சொல்றேன். முன்னாடி பேசுறது இல்லை. சாரி, எல்லாரும் வந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அங்கிள் ஆண்டிக்கு ரொம்ப நன்றி. அதோட அண்ணா கூட நீங்கள் எல்லாம் செஞ்சார், அவருக்கு ரொம்ப நன்றி. இங்கே கூட வந்துக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து கமலா சிஸ்டருக்கு எப்போ நம்ம லைஃப்பில் மட்டும் கண்ணீர் கொடுத்ததுல இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா இவங்க தான் எப்போ நினைக்கிறேன். அம்மா கமலா அக்கா கூட நின்றாங்க. எல்லாரும் எப்போ எங்கள் கூட இருக்கணும். அதே மாதிரி அங்கிள் ஆண்டி கூட நின்று எல்லாமே இந்த 1 மாதமாக என் கூட நின்று இந்த வீடு வாங்கிறதுக்கு அவங்க நைட்டு பகலாக வந்து என் கூட இருந்து எனக்கு இந்த வீடு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க அவங்க கடவுள் ஆரோக்கியத்தை நல்லா கொடுக்கணும். அதுக்காக ஜல்லி ஏன்னா இந்த வயசில் கூட அவங்க டைலம்பட்டிலேருந்து வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வேறு அங்கே ப்ரேயருக்கு சண்டே ஆனால் ப்ரேயருக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. சாட்டர்டே நைட் போவாங்க 10 மணிக்கு, திரும்ப காலையில் சண்டே முடிச்சுட்டு திரும்ப ஈவினிங் வருவாங்க. இந்த வயசில் கூட அவங்க போயிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு வருவாங்க. எங்கள் வேலைக்கோசம் 1 மாதம் நின்று கூட இருந்து இந்த வீட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எவ்வளோ சிக்கல் இருந்துச்சு. கடவுள் அந்த சிக்கலெல்லாம் அதில் வந்து விரட்டி அந்த பண்ணி கொடுத்தாங்க. கடவுளாக வந்து டைம் அளிக்கிறோம். ரொம்ப நன்றி. அதுக்கு கூட ரொம்ப நன்றி. நல்லா ஆண்டவர் எல்லா தடைகள்லாம் உடைச்சி இந்த வீடை கட்ட கிருபை கொடுத்தாருன்னு சொன்னாரு. எல்லாரும் சாப்பிட்டு போங்கன்னு கேட்கிறாரு. அவருடைய வாய்ஸ் கம்மியா இருந்தாலும் அவர் பேசினதை விட அதிகமா அவருடைய கண்ணீர் அதிகமா பேசிருச்சு. அவ்வளோ இருதயத்துல நன்றி சிஸ்டருக்காகவும் ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காகவும். அவங்க ஊர்ல இருந்து வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணி மறுபடியும் சண்டேஸ் போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இங்க இருக்கிற பெரியவர்கள் யாரெல்லாம் இதுல ஹெல்ப் பண்ணீங்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் விசேஷமாக ஆசீர்வதிக்கிட்டோம். இந்த நேரத்துல நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். பாஸ்டர் டேனியல் அவர்கள் நம்ம ஜெபத்தில் நிறுத்துவாங்க. Before we close this session with the word of prayer, I just read a word. The proverb, the King Solomon said like this: by wisdom a house is built, and through understanding it is established. Through knowledge its rooms are filled with rare and beautiful treasures. A wise man has a great power, and a man of knowledge increases strength. Hallelujah. Praise be to God. Wisdom is from above. The knowledge is what we gain from the world. The wisdom ultimate from our God alone. What He gives us, we receive it and we utilize it for the extension of His kingdom, for the glory of His name. Let's pray.
ಪರಿಶುದ್ಧ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಈ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸಮಯ ಸಂದರ್ಭಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ ದೇವ. ಇದು ನೀನು ನಮ್ಮ ಮಧ್ಯ ಇಲ್ಲದಿರುವುದಾದರೆ ಕಾರ್ಯವೆಲ್ಲವೂ ಕೂಡ ವ್ಯರ್ಥವಾಗ್ತಾ ಇತ್ತು ದೇವ. ಯು ಆರ್ ಇನ್ ಅವರ್ ಮಿಡ್ಸ್ ದೇವ. ನೀನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಜೊತೆಗಾರನಾಗಿರೋದಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ ದೇವ. ನೀನು ಹೇಳಿರುವಂಥ ಒಂದು ಮಹಾ ಆಜ್ಞೆಯಲ್ಲಿ ಕೊನೆಯ ವಚನ, ಯುಗದ ಸಮಾಪ್ತಿಯವರೆಗೂ ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವ. ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾದ ದೇವ ಒಂದು ಹಿತವಚನ ಯಾರು ನುಡಿಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಎದುರಿಸುವವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ನಾವು ಕೇಳಿರುವಾಗ ಈ ಒಂದು ದೇವ ಅದು ಸ್ವಾಮಿ ಉದಯ ಅಥವಾ ಪ್ರಿಯ ಈ ಪ್ರೀತಿಯ ಕುಟುಂಬದೊಟ್ಟಿಗೆ ನೀನು ಇದ್ದುಕೊಂಡು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಜ್ಞಾನಕ್ಕೋಸ್ಕರ ದೇವ, ನೀವು ಸೃಷ್ಟಿಸಿದಂಥ ಆಶೀರ್ವಾದದ ಮಳೆಗೋಸ್ಕರವಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ದೇವ. ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ನೆನೆಸ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಮಾಡುವಾಗ ಈವರೆಗೂ ನಡೆಸಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆ, ಇನ್ನು ಮುಂದೆ ನಡೆಸುವಂಥದ್ದು ಕೂಡ ನಿನ್ನ ಕೃಪೆ ಆಗಿರೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ಕೂಡ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ತೊರೆಯುವುದಿಲ್ಲ. ನೆವರ್ ಫರ್ಸೇಕ್ ಯು, ನೆವರ್ ಫರ್ಗೆಟ್ ಯು ದೇವ. ನಾನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸದಾಕಾಲ ಇರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ದೇವರು ಅವರ ಜೀವನ ಪರ್ಯಂತರ ದೇವ ನೀನು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದುಕೊಂಡು ನಡೆಸು. ಈ ಒಂದು ವಿಶೇಷ ದೇವ ಒಂದು ಸುಂದರವಾದ ಮನೆ ದೇವ ಅವರು ತಮ್ಮದಾಗಿಸಿಕೊಳ್ಳುವ ಕೃಪೆ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೋಸ್ಕರ ಅದಕ್ಕೆ ಪಟ್ಟಂತ ಪರಿಶ್ರಮ ದೇವ, ಪಟ್ಟಂತ ತ್ಯಾಗ ದೇವ, ಹೌದು ಸ್ವಾಮಿ, ನಿಜವಾಗಿ ಅದಕ್ಕೆ ದೇವ ನೀನು ಅವರನ್ನು ಘನಪಡಿಸುವುದಾಗೆ ಇದರ ಆಶೀರ್ವಾದ ಅವರು ಅನುಭವಿಸಲಿಕ್ಕಾಗುವಂತೆ ನಿನ್ನ ಕೃಪೆ ಅವರಿಗೆ ಅನುಭವಿಸಿಕೊಡು. ಅವರು ಕರ್ತನ ಹೊರದೇಶದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೂ ಕೂಡ ನಿನ್ನ ಕೃಪೆ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದುಕೊಂಡು ಈ ಮನೆಯ ಸುತ್ತಲೂ ದೇವ ನಿನ್ನ ಅಗ್ನಿ ದೇವ ಸುತ್ತುವರಿಯಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ಯಾವ ಕೇಡು ಉಪದ್ರವವು ನಿನ್ನ ಗುಡಾರದ ಬಳಿ ಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿರುವ ಹಾಗೆ ನಿನ್ನ ದೇವದೂತರಿಂದ ಕಾವಲಿರಿಸಿ ಕಾಯುವಂತೆ ದೇವ ಅದು ಸ್ವಾಮಿ ಟೆನೆಂಟ್ಸ್ ಯಾರೇ ಆದರೂ ಸರಿ ದೇವ ಒಂದು ಮನೆ ದೇವ ಅದು ಸುರಕ್ಷಿತವಾಗಿರಲಿ, ಭದ್ರವಾಗಿರಲಿ ದೇವ. ಇದು ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರತಿಷ್ಠಿಸಿರುವಾಗ ಇದು ನಿನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ಸಮರ್ಪಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ದೇವ ಎಲ್ಲ ಸುದ್ದಿ ಸ್ತೋತ್ರ ನಿನಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಬಂದಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಆಶೀರ್ವಿಸುತ್ತಾ ನೀನೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ಮಹಿಮೆಂದು ಕೊಡಬೇಕಾಗಿ ಎಲ್ಲ ಸುದ್ದಿ ಸ್ತೋತ್ರ ಘನಮಾನ ಮಹಿಮೆ ನಿನಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬೇಡಿದ್ದೇವೆ ನಮ್ಮ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. Yes, we'll finish. Yes, for the families. Father, we thank you for Brother Uday and his wonderful family, Lord. We bless them in the name of Jesus. We pray, Father, all the blessings found in your covenant towards our house, we pray may all those blessings be activated over their life. Thank you for this beautiful time. In Jesus' precious name we pray. Amen. Now with the love of the Father, the grace of the Son, and the sweet fellowship of the Holy Spirit, rest and abide upon each one of us from now and forever. Amen. Congratulations. Very beautiful children. Congratulations to both of you also. This is God's blessing on your father. Yes, praise the Lord. Hello. Praise the Lord. Praise the Lord. Nice. You can